أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل وأنا منا الصالحون ومنا دون ذلك كنا طرائق قددا وأنا منا المسلمون ومنا القاسطون فمن أسلم فأولئك تحروا رشدا اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் அவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியீன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருப்பவருடைய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அதை சொல்லியே மத்திக்கின்ற பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபே ஒரு அல்லாஹ் தந்தருவானாக. கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறான்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறார். வன்னா மின்னா சாலிஹூன வ மின்னா தூன தாலிக குன்னா தராயிக கிததா. இந்த வசனத்தை ஒரு ஜின் சொல்லி காட்டுகிறது. ஒரு ஜின் சொல்வதாக அல்லாஹ் தஆலா திருக்குறான்ல சொல்லி காட்டுறார். திருக்குறான்ல சூரத்துல் ஜின் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயம் முழுவதிலும் ஜின் சம்பந்தமான பல தகவல்கள் இடம்பெற்றுள்ளது. ஜின்னா பூதம், தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, பூதம். அந்த ஜின் சொல்லுகிறது, வன்னா மின்னா சாலிஹூன், எங்களில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், வ மின்னா தூன தாலிக, கெட்டவர்களும் இருக்கிறார்கள். சாலிஹூன் என்பதை கொண்டு பொருள் முஸ்லீமாக இருந்து ஆக அவுலியா தரஜாவில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சாலிஹூன்னா முஸ்லீமாக இருந்து அவுலியா தரஜாவிலும் எங்களில் சிலர் இருக்கிறார்கள். மின்னா தூன தாலிக, இப்படி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், சாதாரணமான முஸ்லீமா. அதே போல காஃபிர்களும் இருக்கிறார்கள். இந்த மின்னா தூன தாலிக அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் காஃபிர்களும் இருக்கிறார்கள். குன்னா தராய்க்க கிததா, நாங்கள் பலதரப்பட்ட தரீகாக்களை பின்பற்றி வருகிறோம், பலதரப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி வருகிறோம் என்று அந்த ஜின்கள் சொல்வதாக ஒரு வசனம். இந்த வசனத்தை தொடர்ந்து வன்னா மின்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்களாகவே இருக்கிறோம், வ மின்னல் காசித்தூன், எங்களில் சிலர் இஸ்லாத்தை புறக்கணிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஃபமன் அஸ்லம ஃபஉலாயிக தஹரு ருஷதா, எங்களில் யார் இஸ்லாத்தை பின்பற்றி நேர்வழியை தேடிக் கொண்டார்களோ அவர்கள் சொர்க்கவாதிகளாகவும் ஆகிவிடுவார்கள் என்று அந்த ஜின்கள் சொல்வதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் எதுன்னா, ஜின்னுல நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, காஃபிரும் இருக்கிறாங்க. இந்த ஜின்னுகள்லயே அவுலியாக்களுடைய தரஜா அளவு உயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த சாலிஹூன் என்பதற்கு இதான் பொருள். அது மட்டும் இல்லாம இந்த ஜின்களுக்கு குன்னா தராயிங்க கிததா,
பலதரப்பட்ட தரீகாக்களை நாங்க பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று ஒரு வாசகத்தை அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு சாதாரணமாக வாழக்கூடிய நம்மளுடைய மனிதர்கள்ல பல தரீகாக்கள் இருக்கின்றன. தரீகானா என்ன? பல இந்த சூஃபி மார்க்கத்தை, இறை மார்க்கத்தை பின்பற்றுவதில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்கள். உதாரணமா காதரியா தரீகான்னு சொல்லுவாங்க, ஷாதுலியா தரீகான்னு சொல்லுவாங்க. இப்படி ஏகப்பட்ட தரீகாக்கள் இருக்குது. ஒரு 10 வகையான தரீகாக்கள் இந்தியாவுல உலகத்துல இருக்குது. அதுல காதரியா தரீகா என்பதுதான் முதலாவதாக தோன்றிய தரீகா. மொஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்கள் தான் முதல்ல ஒரு ஆன்மீக பாட்டையை, ஆன்மீகத்தினுடைய ராஜ பாட்டையை உருவாக்கி கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அதனால அவங்களுடைய அந்த தரீகா தான் முதன்மையானது உலகத்திலேயே. அதற்கு பிறகு ரிஃபாயியா என்று ஒரு தரீகா, சுஹ்ரவர்த்தியா என்று ஒரு தரீகா, ஷிஸ்தியா என்று ஒரு தரீகா, நக்ஸபந்தியா என்று ஒரு தரீகா, ஷாதுலியா என்று ஒரு தரீகா, மௌலவியா, அலிம் சாஹிப் எல்லாம் மௌலவின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மௌலவியா என்று ஒரு தரீகா, பதவியா என்று ஒரு தரீகா, கல்வத்தியா என்று ஒரு தரீகா, தீஜானியா என்று ஒரு தரீகா. இன்று உலகத்திலே 10 வகையான தரீகாக்கள் இருக்கின்றன. இந்த தரீகாக்களை எல்லாத்தையுமே ஆன்மீக பாதையில போகிறதுக்கான, அல்லாஹுவை அடைவதற்கான ஒரு குறுக்கு பாதையை கண்டுபிடித்தவர்கள் தான் இந்த இறைநேசர்கள் எல்லாம். இதெல்லாம் சொல்லுங்க, சீக்கிரமா அல்லாஹ் போய் குடிச்சிடலாம். இதெல்லாம் சொல்லுங்க, நீங்க சீக்கிரமா சொல்வதுக்கு போயிடலாம். இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வாங்க, உங்களுடைய மனசை நீங்க கட்டுப்படுத்தி விடலாம் என்று ஒரு அழகான ஒரு வழிமுறைகளை கண்டுபிடித்து சொன்னவர்கள் தான் இந்த தரீகா உடையவர்கள் எல்லாம். திருக்குறான்ல அந்த ஜின்னுகள் என்ன சொல்லுது? குன்னா தராய்க்க கீழதான், நாங்களும் பல தரீகாக்களை பின்பற்றி கொண்டிருந்தோம். மனுஷங்கள்ல 10 தரீகா இருக்கிற மாதிரி ஜின்கள்லையும் தரீகா இருந்தது. இது அல்லாஹ் தஆலா திருக்குறான்ல அவங்க சொல்லி காட்டுகிறார். தரீகானா என்ன வழி? பொருள் வழிகாட்டுதல் என்று பொருள். தரீகானா வழிகாட்டுதல் என்று பொருள். இப்படி இந்த தரீகாக்கள்ல நமக்கு என்ன சொல்லித் தராங்க? முக்கியமா மனச ஓர்நிலைப்படுது. மனச ஓர்நிலைப்படுத்துறதுக்கும், மனசு சலனம் இல்லாம சமநிலையில இருக்கிறதுக்கும் நிறைய அவங்க சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறார். இந்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா, யோகாசனம் சொல்லித் தராங்கன்னு. யோகா சொல்லித் தராங்க, யோகாசனம் சொல்லித் தராங்க. பிரதமர் கூட யோகாலாம் இருந்தார் இல்லையா, மல்லாக்கு படுத்துக்கிட்டு ஒரு கல்லு மேல, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி யோகாசனம் அப்படிங்கிறத இந்த தரீகா உடையவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார். அது ஒரு முக்கியமான ஒரு பாடம். ஏன்னா இந்த யோகாவை பத்தி சொல்லணும்னா, தரீகாவை பற்றி நம்ம சொல்லணும்னா, மனதை ஓர்நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் விளங்க வேண்டுமானால், உலகத்துல உடல்ல பல நூற்றுக்கணக்கான உறுப்புகள் இருக்குது. இது தனித்தனியா பிரிச்சா ஆயிரக்கணக்கான உறுப்புகள் இருக்குது. இந்த உறுப்புகள்ல ஓய்வு எடுக்காத ஒரே உறுப்பு உள்ள மட்டும்தான். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அதை சுத்திட்டு இருக்கும். ஜப்பானுக்கு போகும், மலேசியாவுக்கு போகும், ரஷ்யாவுக்கு போகும், மக்காவுக்கு போகும், மதினாவுக்கு போகும். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அது சுத்திட்டு தான் இருக்கும். ஓய்வுங்கிறதே இல்லாத ஒரு உறுப்பு அதுதான். இந்த உள்ளத்தை ஓய்வு கொடுக்க வேண்டும். உள்ளத்துக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் இருக்கும். ஏன்னா ஓயான அலைகள் போல உள்ளம் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. கொந்தளிக்கிற கடல் மாதிரி இந்த உள்ளம் எதையாக யோசிச்சுக்கிட்டே இருக்குது. எரிமலை போல எதையாவது ஒண்ணு மனசு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. தண்ணி உலைய வச்சுட்டோம்னா தண்ணி எப்படி கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு இந்த மனசு சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டின பிறகுதான் 1000 சிந்தனைகள் நமக்கு வருது. எந்த சிந்தனையும் வரக்கூடாதுன்னு தான் தக்பீர் கட்டுறோம். ஆனா அங்கதான் 1000 சிந்தனைகள் வருது. இந்த மாதிரி ஒரு காட்டு குதிரையை அடக்குவது போன்று நம்முடைய மனசை அடக்க முடியாம பல சந்தர்ப்பங்களை நம்ம தத்தளிக்கிறோம், தடுமாற கஷ்டப்படுறோம். படுத்துருவோம், சீக்கிரம் நீங்க தூங்கிடுவோம் அப்படின்னு. படுத்த பிறகுதான் பைக்கு போட்டுலமா இல்லையா, சாவி எங்க இருக்குன்னு தெரியலையே.
நைட்டு 11 மணிக்கு ஏமா அந்த சாவி எங்கம்மா இருக்கு பாத்துக்குமா ஒரு வீட்டுல மகக்கிட்ட மனைவி கிட்ட ஏதாவது செக் பண்ணிட்டு அப்புறம் படுவோம். அப்புறம் பார்த்தாக்க இன்னும் ஒண்ணு ஏதாவது ஒரு யோசனை வரும். எதையும் யோசிக்காம படுத்தாதான் சீக்கிரம் தூங்க முடியும். அதனால நான் எதையும் யோசிக்க மாட்டேன்னு சொல்லி கண்ண மூடிட்டு இருந்தோம்னா நான் எதையும் யோசிக்க மாட்டேன் யோசிச்சுட்டு இருப்போம். இப்ப மனசினுடைய இயற்கையே என்னன்னா எதையாவது யோசிக்கிறது தான். ஒரு வெள்ளை யானையை பற்றி நீங்க கற்பனை செய்யாதீர்கள் அப்படின்னு நான் இப்ப சொல்லிட்டேன். நீங்க எல்லாருமே இப்ப கற்பனை பண்ணிட்டீங்க. இப்ப எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் மனசு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் இயற்கை, மனசினுடைய இயற்கை. இப்படி இருக்கக்கூடிய இந்த மனச ஒரு வகையில கட்டுப்படுத்தி கொண்டு வரணும். உண்மையில மனசை கட்டி போட்டோ அடக்கியோ அதெல்லாம் கொண்டு வரவே முடியாது. மனசினுடைய இயற்கை எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான், எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான். நீ நினைக்காதன்னு சொன்னா நான் நினைக்காம இருக்குமா? அது இருக்காது. அப்ப எப்பவுமே நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த இதயத்தை நினைக்க கூடாது என்ற நினைவுகளில் இருந்து கொஞ்சம் திசை திருப்பலாம். இதெல்லாம் நினைக்காத, இதையே நினைச்சுக்கிட்டு உனக்கு நினைக்கணும் அவ்வளவுதானே, அல்லாவே நினைச்சுக்கிட்டு உனக்கு நினைக்கணும் அவ்வளவுதானே, ரசூலையே நினைச்சுக்கிட்டு உனக்கு நினைக்கணும் அவ்வளவுதானே, தீனையே நினைச்சுக்கிட்டு இஸ்லாத்தையே நினைச்சுக்கிட்டு நல்லதையே நினைச்சுக்கிட்டு எப்ப தொழுக போலாம், எப்ப விடியும், எப்ப ஃபஜ்ர் போலாம், இப்படி நல்லதையே நினைத்து கொண்டு. ஏன்னா மனசுக்கு என்ன வேலை? எதையாவது நினைக்கிறது தான் வேலை. அதனால் நல்லதையே நினைக்கக்கூடிய ஒரு இதயத்தை நாம் உருவாக்கி கொள்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீன்ல ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். ஒரு பெரிய அவுலியா கிட்ட ஒரு பெரிய ஆலிம் சால் வருகிறார். அவரு பல நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த அவுலியா கிட்ட பல நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதிய ஆலிம் சாவை போய் சந்திக்கிறார். சந்திச்சவங்க அவர் என்ன சொல்றார், நான் மார்க்கத்தை பத்தி பல ஆயிரக்கணக்கான நூல்கள்லாம் எழுதிட்டேன், பல ஆயிரம் பிரசங்கங்கள்லாம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இந்த மன ஓர்மை, அல்லாஹ்வுடைய சிந்தனை இதெல்லாம் எனக்கு சரியா வரமாட்டேங்குது. அதனால் நான் உங்களிடத்தில் கொஞ்ச நாள் தங்கி இருந்து ஞான விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். அதனால எனக்கு அந்த வழிகளை கொஞ்சம் கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். இவர் ஒரு பிரபலமான ஆளி வந்திருந்தவர். அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த இறைநேசர் அவுலியா உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு உட்கார சொல்லிட்டு உள்ளுக்கு போய் ஒரு சொம்புல சூடா பாலும் கையில ஒரு கப்பும் கொண்டு அவருக்கு முன்னால டேபிள் மேல அப்படி வச்சாரு. வச்சுட்டு அந்த டம்ளரை வச்சுட்டு பாலை தூக்கி ஊத்துறாரு. டம்ளர் ரொம்பிடுச்சு, இப்ப ரொம்ப வலிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஊத்துறவரும் பாக்குறாரு, ரொம்ப வலியுது. அத பாக்குறவரும் பாக்குறாரு, ரொம்ப வலியுது. டேபிள் எல்லாம் கெட்டு போகுது. இப்ப வந்திருந்த அந்த பண்டிதர் ஆலிம்சா என்ன சொல்ற, சரி ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு அவர் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம், நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வருகிறேன் என்று சொல்லிட்டு அவர் புறப்படுகிறார். அப்ப அந்த இறைநேசர் அவுலியா சொல்றார், இல்ல நீங்க உட்கார்ந்து முதல்ல இந்த பால் குடிச்சிட்டு போங்க அப்படின்னாரு. பால் குடிச்சிட்டு அவர் போயிட்டார். இதுல நமக்கு ஏதாவது விளங்குச்சா? இவர் பாலை ஊத்துனாரு, டம்ளர் ரொம்பி போச்சு, நீங்க சொன்னது நான் விளங்கிட்டேன், நான் போயிட்டு வரேன், அவர் போயிட்டாரு. நமக்கு ஒண்ணுமே விளங்கல. ஆனா இதுல என்ன விளக்கம் அப்படின்னா, இந்த அவுலியா சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளத்துல ஏற்கனவே பல விஷயங்கள் உள்ளுக்கு கிடைக்குது நிறைய. இதுல நான் வேற உங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும்னா ஏற்கனவே என்ன ஆச்சு, இந்த டம்ளர்ல பால் ரொம்பி போன மாதிரி ரொம்பி போய் கிடக்குது. நான் ஏதாவது உங்க உள்ளத்துல போடணும்னு நினைச்சேனாக்கா உள்ளத்துல தங்காது கீழே தான் கொட்டும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா முதல்ல நீங்க போங்க, உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் முதல்ல வெளியே அள்ளி போட்டுட்டு காலியான உள்ளத்தோட திரும்ப என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு வேண்டுங்கிறத அள்ளி கொட்டுறேன். இதுதான் அவர் சொன்னது, அதுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டது, போயிட்டாரு. நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளை நம்மளால அழிக்க முடியுமா?
முருங்கக்காய். இன்னைக்கு வந்துச்சா பேர் சொன்ன உடனே ஒண்ணு வருது. எந்தெந்த பெயர் சொற்களை எல்லாம் நமக்கு சொன்ன உடனே நினைவுக்கு வருதோ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம், தூக்கி இருக்கோம், என்னமோ ஒண்ணு செஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் புரியவில்லையோ தெரியவில்லையோ அவன் தான் ஞானியாக ஆக முடியும். அதுக்கு அடுத்த அந்தஸ்துக்கு போக முடியும். அல்லது அதை பற்றி யோசிக்கணும். அல்லது எந்த ஒரு பெயர் சொல்லப்படுகிறதோ அதை அவன் காதுல விழுந்து விழுகாம இருக்கும், அல்லது விழுந்து அதனுடைய நினைவுகள் வராம இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலையை அடையக்கூடியவர்கள் தான் ஞான வாசல்களை திறந்து கொண்டு அடுத்த நிலைக்கு போக முடியும் சொல்லி இறைநேசர்கள் நமக்கு சொல்லி தருகிறார். முறை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4 மதுஹபுகள் இருக்கு. ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி. 4 மதுஹபுகள். பெரும்பாலும் எல்லாருமே ஹனஃபி மதுஹப் தான் இருப்பாங்க. அந்த ஹனஃபி மதுஹபினுடைய தோற்றுவித்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒருத்தர் வந்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன வயசாகுது? 2 வயசு ஆகுது அப்படிங்கிறார். உங்களுக்கு என்ன வயசாகுது? மதீனாவுல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்ப அவங்களுக்கு வயசு ஏறத்தாழ 36 இருந்து 46, 40க்குள்ள வயசு இருக்கும். இமாம் அபூ ஹனீஃபா அவங்களுக்கு உண்மையான வயசு அப்ப 36 இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கு. அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு வயசு 2 தான் ஆகுது. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் எப்பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திச்சனோ அதுக்கு பிறகுல இருந்துதான் என்னுடைய வாழ்க்கையே சீராக ஆனது. ஏன்னா இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய சூஃபி மகான். அவங்களோடு தொடர்பு கொண்ட பிறகுதான் ஞான விஷயங்கள் எனக்கு புரிய வந்துச்சு. ஞான பாட்டைக்குள்ள நான் வந்தேன். அதுக்கு பிறகுதான் நான் ஒரு தெளிவான நிலைமையில இருக்கிறேன். இஸ்லாத்தை முழுமையாக புரிந்து கொண்டு நான் செயல்படுகிறேன், பின்பற்றுகிறேன். எப்ப அவங்களை சந்திச்சனோ அப்பையிலிருந்து எனக்கு பார்க்கும்போது வயசு 2 என்று அவர்கள் சொல்கிறார். ஆனா வயசு அன்னைக்கு அவங்களுக்கு 40 வயசு. இப்படி பெரிய பெரிய நாம் யாரையெல்லாம் பெரிய மகான்கள் என்று நாம் நினைக்கின்றோமோ அவர்கள் அனைவருமே ஞான பாட்டையில ரொம்ப ஒரு கவனம் செலுத்தி ஞான மார்க்கத்தை பின்பற்றி வந்திருக்கிறார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல நம்ம பார்த்தோம்னா ஒரு முறை ஒரு ஞான புத்தர் இடத்துல ஒருத்தர் வரார். வந்து அவர் சொல்றார், வீட்டுல ஒரே பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை. அதனால நான் சன்னியாசியாயிதான் முடிவு பண்ணி வந்துட்டேன். புத்தரை எனக்கு நீங்க வந்து ஞானத்தை கற்றுக் கொடுங்க, நான் இங்கே நான் தங்கிக்கிறேன், எனக்கு தேவையான ஞானங்களை கற்றுக் கொடுங்க என்று ஒருத்தர் வந்து புத்தர்கிட்ட வந்து சொல்றார். இப்ப புத்தர் என்ன சொல்றார்? முதல் கேள்வி, நீ என் கூட 2 வருஷம் இரு. 2 வருஷமும் என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. 2 வருஷத்துக்கு என்கிட்ட எதுவுமே கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்காம 2 வருஷம் இருந்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஞானத்தை சொல்லியே தருவேன், தொடங்குவேன், அந்த பாடத்தையே ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறார். இது புத்த மடத்துல புத்தரும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மடத்தினுடைய ஒரு ஓரத்துல ஒரு ஆள் படுத்து கிடந்தான். அவன் அங்க படுத்துக்கிட்டே அந்த ஆளுக்கு ஒரு குரல் கொடுக்குறான். என்ன குரல் கொடுக்குறான்? அந்த ஆளை நம்பாத, அந்த ஆள் இப்படிதான் சொல்லிட்டே இருக்கிறான் 6 ஆளுகிட்ட எல்லாம். நான் இப்படிதான் 2-3 வருஷத்துக்கு முன்னால வந்தேன், என்கிட்ட இப்படிதான் சொன்னான் அந்த ஆளு, கேள்வி கேட்க கூடாதுன்னா. நான் வந்தேன், 2 வருஷமா கேள்வி கேட்காம இருந்தேன். என்னத்த கேள்வி கேட்க கூடாதுன்றதே மறந்து போச்சு. என்ன கேள்வி கேட்க வந்தனோ அந்த கேள்விகள் எல்லாம் எனக்கு இன்னைக்கு மறந்து போச்சு. இப்படி ஒன்ன எல்லா கேள்விகளையும் மறக்க செஞ்சிடுவாரு, மழுங்க செஞ்சிடுவாரு. நீ நீயாகவே இருக்க மாட்ட, நீ இங்க இருந்து ஓடி போடா அப்படின்னு அங்க இருந்து ஒரு ஆள் குரல் கொடுக்குறாரு. இப்போ புத்தரு இது 2 வருஷமா படுத்துட்டு கிடக்குறாங்க மடாயில. ஞானவான்கள் என்ன சொல்ற? திருக்குறள் ஒரு வசனம் அழகாக வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் முதல்ல சந்திச்சுக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நம்மள மிஞ்சின ஒரு அறிவாளி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீங்க 2 கடல்கள், செங்கடலும் கருங்கடலும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போங்க. அங்க நம்முடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நீங்க சந்திங்க, அவர் உங்களை விட அறிந்தவர் என்று அட்ரஸ் கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான்.
அங்க போய் பார்த்தா ஹஜரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போய் சந்திச்சதுமே, ஹல் அத்தபிகு அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, உங்களுக்கு என்ன வகையான ஞானங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை பின்பற்றி வரவா? உங்ககிட்ட நான் மாணவனா இருக்குவான்னு கேட்கிறார். உங்ககிட்ட நானே மாணவனாக இருக்கவா, நீங்க ஆசிரியரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு, இனி தபாழ்த்தனி தசனி அன்ஷை, என் கூட நீ வரணும்னா இந்த கேள்வியுமே கேட்க கூடாது. என் கூட நீ வரணும்னா எந்த கேள்வியுமே நீ கேட்க கூடாது, அப்படின்னா என் கூட நீங்க வாங்க என்று அவர் சொன்னார். இந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க. ஆனா போன இடத்துல 3 கேள்வி கேட்டார். முதல் கேள்வி கேட்டாரு, இல்ல மன்னிச்சிங்க என்ன மட்டும் கேட்க மாட்டேன் அப்படின்னாரு மூசா நபி. 2வது தடவையும் ஒரு கேள்வி கேட்டாரு, இல்ல மன்னிச்சிங்க என்ன மட்டும் கேட்க மாட்டேன் அப்படின்னா. 3வது தடவையும் ஒரு கேள்வி கேட்டாரு மூசா நபி ஹில்ர் நபி கிட்ட, இனிமேல் பட்டு ஒன்ன உங்களை என்னோட வச்சுக்க முடியாது, நீங்க போங்க அப்படின்னு ஹஜரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஞான மார்க்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதுக்கு முதல் தகுதியே என்ன? கேள்வி கேட்கக்கூடாது. மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணுமா, சொல்றதை கேட்டுக்கணும். சொல்ற மார்க்கத்தை சொல்றவங்க முறையா சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம கேட்டுக்கணும். அடுத்த கட்டமான கேள்விகளை நம்ம கேட்டோம்னா மார்க்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்று இந்த வரலாறு சொல்லி காட்டுகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா புத்தர் சொன்ன மாதிரி, புத்தரும் அதை தான் சொல்றாரு, கேள்வி கேட்கும் 2 வருஷம் கேள்வி கேட்க கூடாதுங்கிறாரு. திருக்குறான் என்ன சொல்லுது, கேள்வியே கேட்க கூடாது அப்படிங்கிறாங்க. 2 வருஷத்துக்கு இல்ல, வாழ்நாள் முழுவதும் கேள்வியை கேட்கக்கூடாது. சதுருத்தீன் என்கிற ஒரு இறைநேசர் இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை போய் சந்திக்கிறார். ஜலாலுத்தீன் ரூமி குலிஸ்தான் கோஸ்தான் அப்படின்னு ஒரு பெரிய நூல்களை எழுதிய ஒரு பெரிய மகான். அவர் பெரிய தத்துவார்த்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஈரான் நாட்டை சேர்ந்தவர். இப்ப சதுருத்தீன் ஜலாலுத்தீன் ரூமி அவங்களை சந்திச்சு, நான் அவங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கலான்னு வந்திருக்கிறேன், கேட்டுட்டுப்பா. ஒரு பெரிய சபை, நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பல நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் அந்த சபைக்குள்ள வரா, சபையே அப்படியே மௌனமா அமைதியா இருக்குது. உள்ளுக்கு வந்து நேரா மகான் இடத்துல அவுலியா இடத்துல வந்து உட்கார்ற மாதிரி ஒரு பவ்யமாக வந்து அமர்கிறார். அமர்ந்த உடனே அவர் கேட்கிறார், நான் ஒரு 3 கேள்வி கேட்கலான்னு வந்திருக்கிறேன், கேட்கட்டுமா? அவர் பதில் சொல்லல. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி பதில் சொல்லல. சிரிச்சுக்கிட்டே சிரிக்கிறாங்க, அவ்வளவுதான். உடனே அவரு சிரிப்பது என்பது பதில் சொல்லுங்க என்பதனுடைய அடையாளம் புரிஞ்சுக்கிட்டு அவர் கேள்வி கேட்கிறார், அல்லாஹ்வை எப்படி அடைவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்ட உடனே இமாம் ஜலாலுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் எடுத்து சொல்லாம அப்படியே கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. இந்த கேள்வி கேட்ட பிறகு அவங்க கண்களை மூடி அமைதியாக ஆன பிறகு அந்த சபையில இருந்த அத்தனை பேருமே கண்களை மூடி அமைதியாக ஆயிட்டாங்க. யாருமே எதுவுமே வாய் திறக்கல, சத்தம் வரல, மூச்சு விடுற சத்தம் கூட வரல. அப்படி ஒரு பேரமைதி அங்கே இருந்தது. பதில் சொல்லவே இல்லையே, அல்லாஹ்வை அடைவது எப்படி பதில் வர? ஆனா எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. சரி, 2வது கேள்வி கேட்டுருவோம். அல்லாஹ்வை அடைந்தவனினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வி கேட்ட உடனே இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அப்படி மூச்சு அப்படி வேகமா இழுத்துட்டு அப்படி மெதுவா மூச்சு விட்டாரு. அவர் பாக்குறாரு. அப்ப சதுருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இவங்க என்னமோ பதில் சொல்றாங்க நமக்கு அப்படிங்கிறத அவர் புரியறாங்க. ஆனா என்ன பதில்ங்கிறத அவர் புரியல. அவங்க மூச்சு இழுக்கும் பொழுது ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாதாரணமா தான் இருந்தாங்க, எப்பயும் போலவே. முந்தின நிமிஷத்துல எப்படி உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே போலதான். அந்த மூச்சை விடும் பொழுது அந்த மூச்சு காற்றெல்லாம் முகத்துல அப்படியே பரப்புன மாதிரி விட்டு இருக்கிறாங்க. அந்த முகம் அப்படியே தேஜஸா அழகா அப்படியே ஜொலிப்பா இருக்கு. இதை சதுருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாக்குறாங்க. 3வது கேள்வி அவர் கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? அல்லாஹ்வை அடைந்தவர் மக்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு
மூன்றாவதாக ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்ட உடனே ஹஜரத் ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முன்னெல்லாம் மூச்சு இழுக்கிறதுக்கு உடம்பு ஆடுனுச்சு, பேசும்போது இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க அவரு பேசினாரு, இவர் உடல் ஆடிக்கொண்டு இருந்தது. இப்போ மூணாவது கேள்வி, அல்லாஹுவை அடைந்தவர் மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த கேள்வியை கேட்டது பிறகு அவர் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. உடம்பு ஆடல, கண்ணு ஆடல, கண்ணு மூடியே இருக்குது. அப்படியே அமைதியாவே உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த காட்சியை அவர் பார்க்கிறார். இந்த காட்சியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இமாம் சதுருதீன் அவர்கள், நீங்க என்னமோ மௌனத்தின் மூலமாக சொல்லுகிறீர்கள், எனக்கு புரியவில்லை, அதை சொல்லித்தாருங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, லக்கத் அஜப்துக வலாகின்னக ஜேத பி இதானி தஸ்முல் அல்ஃபால் வலா தஜில் பி கல்பின் யுப்சிருல் ஹகீகா. சதுருதீன், என்கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொன்னேன், அந்த பதில் உங்களுக்கு புரியவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொற்களை கேட்கும் காதுகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள், பேசுனா புரிஞ்சுக்கிற காதை கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா மௌனமாக இருந்தா அதை புரிந்து கொள்ளும் உள்ளத்தை நீங்கள் கொண்டு வரவில்லை அப்படிங்கிறாங்க. மௌனமா இருந்தாவே அதுக்கு ஒரு அர்த்தம் உனக்கு புரியணும் இல்ல, அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளம் உங்களிடத்தில் இல்லை. காது மட்டும்தான் கேட்டு புரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல, ஒரு மௌனமே ஒரு பதிலாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள், வளர்த்து கொள்ளுங்கள் என்று இமாம் ஜலாலுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருகிறார். முதல் வரலாறு சொன்னேன் இல்லையா, பால் ஊத்தினாரு, பால் வடிஞ்சுது. அப்ப ஊத்தினவர் ஒரு கருத்தை சொன்னாரு, அதை பார்த்தவர் ஒரு கருத்தை விளங்கிட்டாரு. இந்த மாதிரி விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு உள்ளம் நம்மிடத்தில் வர வேண்டும். தானாகவே அதை புரிஞ்சுக்க, இந்த மாதிரியான ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களால் மட்டும்தான் ஆன்மீக பாட்டையில் அடுத்த நிலையை அடையும். இல்லைன்னா என்ன செய்யும், கடல் அலைகளை போல கொந்தளிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கடல் அலைகளின் கொந்தளிப்பு என்னைக்குமே அடங்காது. மனுஷன் உயிரோடு இருக்கிற வரையிலும் என்னைக்கும் மனிதனுடைய நினைவுகள் சாகவே சாகாது. மனுஷனுக்கு வயசாயிடும், ஆனா வாய் முண்டு பேசிக்கிட்டே இருக்கும், நினைவு தடுமாறாது. கரெக்டா ஞாபகமா சொல்லுவார். 100 வயசானாலும் 85 வயசானாலும் இங்க நடந்தது இங்க நடந்தது எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லுவார். அந்த மாதிரி நினைவுகள் தப்பாம இருக்கும் மனிதனுக்கு. இதன் நினைவுகள் என்பது நினைவை தேங்கி இருக்கக்கூடியது உள்ளம்தான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய நினைவோடு இருக்கக்கூடிய உள்ளத்தை நாம் பெற வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். வல்லல்லாஹு ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட நல்லடியார்களை நம் உடனே ஆக்கி அருள்வானாக. வாஹின் ஆமீன் வாசுவதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.